ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்பதி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவ மகிமை அனுபவத்தில் ஸ்ரீனிவாச சர்மா அப்படிங்கிறவர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு பெரியவாளுடைய பரம அனுகிரகத்தை இவர் பெற்றவர் அப்படின்னா இந்த ஒரு சம்பவமே சாட்சி. இவர் இப்போ இல்லை, இவர் இப்போ சித்தியாயிட்டார். இவர் அடியனுக்கு ரொம்ப பழக்கமானவர். என்னோட கிரகத்துக்கு ஈஸ்தாம்பரம் வந்திருக்காரு. இவர் என்னோட மாமனாருக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி சதாபிஷேகம் நடந்தது. அதுக்கு அவர் காஞ்சிபுரத்தில் இருந்தார். பணியெல்லாம் ஓய்வு முடிஞ்சு காஞ்சிபுரத்தில் கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். இத்தனோடு இருப்பார், ஆள் பார்க்க இத்தனோடு வெள்ளியாக இருப்பார். அவர் காஞ்சிபுரத்துலேருந்து பஸ்ஸில் புறப்பட்டு ஈஸ்தாம்பரம் மெப்ஸ்ன்னு ஒரு இடம் இருக்குது, ஜிஎஸ்டி ரோட்டில் மெப்ஸ்ன்னு ஒரு இடம் இருக்குது, ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அங்கே பஸ்ஸில் இறங்கி அங்கேருந்து நடந்தே எங்காத்துக்கு வந்தார். என்னோட மாமனாரோட மூத்தவர், ஒரு ஆசீர்வாதத்துக்காக வந்திருந்தார், ஆற்றுக்கு வந்திருந்தார். அந்த மாதிரி ஆன்மாவை இந்த ஜென்மத்தில் பார்க்கறதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய கொடுப்படை. ஏதோ அந்த பாக்கியத்தை பெரியவா எனக்கு கொடுத்தாரு நான் நினச்சிட்டு இருக்கேன். மகாபிரிவா எல்லாம் கேட்டுட்டு 2 குருவை தரிசனம் பண்ணுறக்கு இன்னைக்கு பண்ண போகிற, ரைட்டு போயிட்டு வா அப்படின்ட்டு ஒரு நமஸ்காரத்தை பண்ணார். எழுந்து கிளம்புற சீனிவாச சர்மா அங்கேருந்து கிளம்பிட்டார். பெரியவா உத்தரவு கொடுத்த பிறகு நமஸ்காரம் பண்ணி முடிச்ச பிறகு வெளியில் இறங்கி வரார். கொய்யாத்தோப்பை கடந்து போறார். பிள்ளையார் கோவில வலம் வந்து ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு வெளியில போறார். வெளியில ஆட்டோ நிற்கிறது. ஆட்டோ பிடிச்சா சதாரா ஸ்டேஷன் போகணும். கரெக்டாக இருக்கும். நாராயண ஐயரை பார்க்கணும். அவர் டிஃபன் வச்சிருப்பார், சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு ரயில் 10:30 மணி ரயிலில் பூனே போகணும். குருநாதர் சிவராமகிருஷ்ணனை பார்க்கணும். பார்த்துட்டு பாம்பே போகணும். அடுத்தடுத்த பிளான் அப்படின்னா நம்ம அடுத்தடுத்து வச்சுட்டு இருக்கோம்னா நம்ம மைண்ட் அங்கே தான் இருக்கும். இந்த இடத்துக்கு டயத்துக்கு போகணும், ட்ரெயின் கரெக்டாக 10:30 மணிக்கு வந்துடணும், பூனே போகணும், அவரை பார்க்கணும். நம்ம அப்படி தான் இருக்கும். அந்த ஷெடியூலே நினச்சிட்டு போயிட்டு இருக்கேன். இந்த பிள்ளையார் தரிசனம் பண்ணிட்டு இந்த ஆட்டோ கிட்ட போகும்போது பின்னாடி பெரியவாளுக்கு கைங்கரியம் பண்ண இந்த அணுக்கத்தொடர் ஓடி வர சீனிவாஸ் சர்மா குரல் கொடுத்துட்டே வர. ஒரு தோப்பு அந்த இடத்துல ஒருத்தர் கத்துன குரல் கொடுத்த அந்த குரல் எக்கோ மாதிரி வருது. திரும்பி பார்க்குறேன், என்னடா யாரோ நம்ம பேரை சொல்கிறாலே. திரும்பி பார்க்குறேன். திரும்பி பார்த்தா பின்னாடி வேகமாக ஓடி வர, மூச்சரிக்கை ஓடி வர. என்ன சுவாமி அப்படிங்கிற. பெரியவங்களை கூட்டிட்டு வர சொன்னார். பெரியவ உத்தரவாயிருக்கு அப்படிங்கிற. என்னடா அது இவ்வளோ நேரமாக பெரியவாட்ட இருந்து விடிகாத்தலையிலேருந்து பெரியவாட்ட பல விஷயங்களை பேசிட்டு உத்தரவாயிட்டு புறப்பட்டு வந்திருக்கோம், பெரியவா கூப்பிடுறாராமே அப்படின்னு சந்தோஷத்தோட திரும்ப நடக்கிறார் சீனிவாசன். இந்த அணுக்கத்தோடு முன்னாடி நடக்கிறார். இவர் பின்னாடி வர்றார். உள்ள நுழைகிறார். பெரியவா கேம்புக்குள்ள நுழைகிறார். அது வரைக்கும் உக்காந்துண்டு சீனிவாச சர்மாட்ட பேசின மகாபிரிவா இப்ப நின்றுட்டு இருக்கார். தண்டத்தை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கார். சீனிவாச சர்மா நேருக்கு நேரம் உள்ள நுழையிறார். உள்ள நுழைஞ்ச உடனே பெரியவா அவரை பார்த்துட்டு விஷம இருக்க, கொஞ்ச நேரம் விஷம இருக்க. இவர் கையெடுத்து கும்பிட்டுட்டு பெரியவாளை பார்த்துட்டு, பெரியவா கூப்பிட்டேலாமே அப்படிங்கிற. பெரியவா சொல்ற, ஒரே ஒரு நமஸ்காரத்தை எனக்கு பண்ணிட்டு போ அப்படிங்கிற. ஒரே ஒரு நமஸ்காரத்தை எனக்கு பண்ணிட்டு போ பெரியவா சொல்ற. நமஸ்காரம் பண்றதுங்கிறது எந்த ஒரு காலத்திலும் நாம் கேட்டு பெறுவது அல்ல. ஒரு வயசானவளுக்கு நம்ம நமஸ்காரம் பண்றோம்,
வயசானவா சொல்கிறாள், எனக்கு நமஸ்காரம் பண்ணுன்னு சொல்கிறாள். வீட்டில் இருக்கிற மற்றவா சொல்லுவா, ஏய் அவருக்கு நமஸ்காரம் பண்ணு, அவர் பெரியவர், அவருக்கு நமஸ்காரம் பண்ணு, ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படிம்போம். ஒரு கல்யாணம் நடக்கிறது, ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது, வீட்டில் இருக்கிற சாஸ்திரிகள் வாத்தியார் சொல்லுவார், பெரியவாளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணுங்கோ அப்படிம்ப. நாமளா பண்ணுறோம்? ஒருத்தர் சொல்கிறார். நமஸ்காரத்தை யாரும் கேட்டு பெறுவது கிடையாது, அது ஆசீர்வாதம் வழங்குவது. அவளா பண்ணணும், இல்லை யாரான சொல்லணும். எனக்கு நமஸ்காரம் பண்ணுன்னு நம்ம சொல்லக்கூடாது. அதுவும் ஒரு மகான் சொல்லுவாரோ, ஒரு மகாபிரிவா சொல்ல முடியுமா? எனக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு போன்னு சொல்லுவார். நம்ம தான் பண்றோம். ஆனா பாருங்க, இந்த இடத்துல புறப்பட்டு போனவரை பெரியவா திடீர்னு திரும்ப கூப்பிட்டு எனக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு போ, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்படின்னா நான் உன்னை எதுக்காக போனவனை கூப்பிட்டேன்? எனக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போகணும்னு. ஒரு நமஸ்காரத்தை சீனிவாச சர்மாட்ட பெரியவா கேட்டு வாங்குகிறார் அப்படின்னா அதற்கான அர்த்தம்லாம் நிறைய இருக்கு. ஒரு மகானுடைய அனுகிரகம் கிடைக்கிறது அப்படின்னா அத்தனை சுலபம் கிடையாது. இங்க கஷ்டப்பட்டு உழைச்சல் அப்படின்னா ஒரு ஆபீஸ்ல நாய் மாதிரி உழைக்கிறேன், நேரம் பார்க்காம உழைக்கிறேன், எப்போ பார்த்தாலும் சிஸ்டத்தில் கால்ஸில் யார் மீட்டிங் வந்தாலும் உட்கார்ந்து பண்ணுறேன்னா அதற்கான பலன் கிடைக்கலாம். இது உங்களுடைய உழைப்பு, உங்களோட உழைப்பு, அது அதற்கான பலன் கிடைச்சிடும். ஆனால் ஒரு குருநாதர்கிட்டேருந்து அனுகிரகம் வாங்கிறதுக்கு உழைப்பு தேவையில்லை, ஆத்மார்த்தமான பக்தி இருக்கணும், நேர்மையான பக்தி இருக்கணும், உண்மையான பக்தி இருக்கணும். ஒரு குருநாதர்கிட்ட போகிறதே, சரணடைகிறதே, இவரோட அனுகிரகம் நமக்கு கிடைச்சதுன்னா நமக்கு எல்லாம் கிடைக்கும், நல்லது நடக்கும், இவர் பேரை வச்சுட்டு நம்ம நிறைய சாதிச்சுக்கலாம். நெவர், வேலைக்கு ஆகாது. ஆத்மார்த்தமான பக்தின்னு பேர். பெரியவா போர் மாதிரி மகான்கள்லாம் அப்படி கொடுத்துருவாள? கிடையாது. ஆனா சீனிவாச சர்மாவை கூப்பிட்டு வச்சு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போன்னு சொல்றார். அதற்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமா? பெரியவாளே பண்ண சொல்றாருன்னா இதன் தொடர்ச்சி அடுத்த நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருப்படி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.